அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனாலே குழந்தைங்களும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம மைண்ட்ல பெரிய பிளானா போட்டு வச்சிருப்போம். அப்படித்தான் இது. இந்த தவணை வெக்கேஷனுக்கு வெளியூர் எங்கேயும் போகல. அண்டமானே சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு ஆப்லாக் போறதா தான் இருந்துச்சு. ஆனா டிக்கெட் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ஆவ்லாக் போற பிளான அப்படியே கடைசியில வச்சாச்சு. முதல்ல இங்க குருமாட்டேரா போயிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு அங்கே தான் கிளம்பி போய்க்கிட்டு இருக்கோம். பசங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் குருமாட்டேரா. நான் முதல்ல ஒரு வாட்டி போயிருக்கேன். ஆனா ஹஸ்பண்ட், தங்கச்சி யாருமே போனதில்ல. அதனால இங்க பிளான் பண்ணியிருந்தோம். நான் பெரியம்மா ஃபேமிலியோட நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப தான் நான் போறேன். அப்ப நாங்க போயிருக்கும்போது, நாங்க போயி அங்க சமைச்சு நாங்க சாப்பிட்டோம். ஆனா இப்ப அந்த மாரிலாம் கிடையாது. இப்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளியே ஒரு கேட் ஒண்ணு இருக்கு. அங்கே முதல்லே கேட்டுக்கிறாங்க. சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு போக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிருச்சு. இங்க ரெசார்ட் இருக்கு. ரூம் புக் பண்றவங்க முதல்லே புக் பண்ணிக்கிறலாம். அதே மாரி சாப்பாடு இப்ப நாங்க 9 பேர் போயிருந்தோம். அங்கேயே போய் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்ப ஒரு பல்க்கா போனீங்கன்னா, முதல்லே ஃபோன் பண்ணி ஆர்டர் குடுத்துறணும். இந்த மாரி ஒரு இத்தன பேர் வரோம்ன்னு சொல்லிட்டு முதல்லே சொல்லிறணும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க அங்கே போயிட்டு தான் ஆர்டர் பண்ணோம். நான் முதல்ல பார்த்ததுக்கும், இப்ப பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. ஸோ, அதனால தான் சொல்லியிருப்பாங்க போல, சமைச்சு எதுவும் எடுத்துட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனோம்னா, கொஞ்சம் பாறையெல்லாம் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னதான் செயற்கை அழகு இருந்தாலும், இயற்கை அழகு மாரி எங்கேயுமே இருக்காதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இடம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. அதோ தெரியுது இல்லையா குட்டி பாறையா, அந்த பாறைக்கு தான் நாங்க போறோம். இங்க கோரல்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணாடி மாரி சத்தம் கேட்குங்க நடக்கும்போது. நீங்க கூட நினைப்பீங்க, என்னடா இது பாறை தானே, இதில என்ன இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா கிட்ட போய் பாருங்க, உங்களுக்கு இதில இருக்கிற அழகு மாரி எங்கேயுமே இருக்காது. தங்கச்சி பிள்ளைங்க, என்னோட பசங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சத்ரியன் படத்துலருந்து ஒரு சாங் இருக்கும். "மாலையில் யாரோ மனதோடு பேச" பானுப்பிரியா மேடம் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டோட ஷூட்டிங் இங்க தான் நடந்தது. பசங்கலாம் அந்த பாறைய பார்த்தோன்னே ஒரே ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அந்த பாறை மேல நின்டு பார்த்தோம்னா எல்லா வியூவும் தெரியும். நல்லா அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாறை மேல ஏறும்போது ஒரு ஆர்வத்துல ஏறிட்டோம். ஆனா இறங்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா ஒருத்தரா இறங்கியாச்சு. 1 இடம், 2 இடம் இருந்தா 1, 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிர்லாம். ஆனா இங்க சுத்திலயும் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஒரே அழகு தான். பார்க்குறதுக்கு கண்ணு தான் பத்தல. அவ்வளோ அழகா இருந்துச்சு. எங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுன்னே ஒண்ணும் புரியல. இங்க எடுப்போமா, அங்க எடுப்போமா, அங்கிட்டு போமா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க. ஜிஷான் ஒரு ஆர்வத்துல ஷூ போடாம வந்துட்டான். பாறை சரியான சூடு, சூடு பொறுக்க முடியல. இது பூராவுமே கோரல்ஸா அதனால சுத்தமா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போய்க்கிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு நண்டு வந்திருக்கு பாருங்க. இதோட கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அது எப்படி கடிக்க வருதுன்னு பாருங்க. தன்னை காப்பாத்திக்கிறதாம். அதனால ரொம்ப அதோட நல்ல பிள்ளைங்கலாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்துட்டு. குழந்தைங்களுக்கு இது ஒரு என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் என்ன ஆச்சரியம்! படிமா எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா நண்டையுமே புடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் அதோட விளையாண்ட்டு விட்டுட்டாங்க. அது பாருங்க எப்படி கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்க போனதோட்டிக்கு அதுவும் போகல. கடைசியா டாட்டா, பாய் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பியாச்சு. அதுவும் போயிருச்சு பாருங்க. நாங்களுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஒழுங்கா இல்லையா, ஏன்னா லாங் டூரா போறோம்ன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அவ்வளவா லைட்டா தான் சாப்பிடுவேன். போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு லன்ச் சாப்பிட வந்தாச்சு. முதல்ல மீல்ஸ் தான் சொல்லியிருந்தோம். அது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரியாணியே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளவா ஒர்த் இல்ல. ஏதோ பசிக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான். வேற வழியே இல்ல. அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு தான் ஆகணும்.
இன்னொரு வழி இருக்கு. நீங்க இங்கே நல்லா சுத்தி பார்த்துட்டு, எல்லா இடமும் பார்த்துட்டு, நீங்க வெளியில எங்கேயாச்சும் போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுக்கிறலாம். ஆனா, இங்கே வந்து சமைச்சு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிடைக்கிற ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே போரு. ஏன்னா, அவங்களுக்கு தண்ணீல குளிச்சா தான் அவங்களுக்கு ஒரு பிக்னிக் போன மாரி திருப்தியா இருக்கும். இங்க வந்து சுத்தமா தண்ணியிலே அ விடலையா, அதனால அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரத்துக்கு கீழ உட்காந்துருந்தோம். நாங்கலாம் சின்ன பிள்ளையில கடற்கரைக்கு போம்போது மண்ணுல வீடு கட்டுறதும், என்னென்னமோ விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அது வந்து டைம் போறதே தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் தண்ணிய பார்த்தாலே குளிக்கணும்னு தான் ஆசை வருது. வேற எந்த என்ஜாயும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்க போயிட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வந்து பார்த்தா, பாதி பேர் அங்கே தள்ளி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க தண்ணியில. எங்களுக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா குரோக்கோடைல் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் விடுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. அதனால இவங்களும் அவாய்ட் பண்ணிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதோ தான் நல்ல சீசோ மாரி ஒண்ணு இருந்துச்சு. அதில நல்லா விளையாண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இவங்க மூஞ்சியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குருமா டேரா பாய் பாய் சொல்லி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்கும்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.